எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம்னா நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்கோம். அந்த நெத்திலி கருவாடு வச்சு நெத்திலி குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. நம்ம வீட்டில் எப்படி நெத்திலி கருவாட்டில் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்றோம்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொந்தங்களே, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம எப்பவும் சொல்கிறோம்னா தான் கருவாட்டு வியாபாரம் நம்ம வீட்டு மசாலா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டாலும் சரி, நம்ம வீட்டு மசாலா தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோங்க சொந்தங்களே. சொந்தங்களை இன்றைக்கி நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறக்காண்டி உப்பு இல்லாத பொடி நெத்திலி தாங்க எடுத்துருக்கோம். இந்த நெத்திலி கருவாடை வச்சு விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம். நம்ம வீட்டிலேயுமே இந்த நெத்திலி கருவாடை வச்சு ஏராளமான சமையல் சமைச்சிருக்கோம். என்னென்ன சமையல் சமைச்சிருக்கோம்னா, உப்பு இல்லாத நெத்திலி கருவாடை வச்சு புளி ஊற்றி கத்திரிக்காய் ரெடி பண்ணியிருக்கோம், உப்பு வத்தல் போட்டிருக்கோம், நெத்திலி சாதம் வச்சுருக்கோம், வெறும் எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்ருக்கோம், தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றி கிரேவி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கூட அந்த நெத்திலி தான் எடுத்துருக்கோம். அந்த நெத்திலியை வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் குழம்பு வச்சு தான் குடும்பத்தோடு சாப்பிட போகிறோம். நம்ம எப்படி உப்பு இல்லாத நெத்திலியை குழம்பு வச்சு சாப்பிட்றோம்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் சொந்தங்களே. சொந்தங்களே, நெத்திலி கருவாட்டில் குழம்பு பண்ணுறக்காண்டி நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நெத்திலி கருவாடு குழம்பு வைக்கிறக்காண்டி சட்டி எடுப்பில் வைப்போங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க, வெந்தயம் போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம். உருக்க பெரிய வெள்ளப்பூடையும் சேர்த்துக்கிறோம். இன்னும் எண்ணெயில் வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் வதங்கிக்கிறோம். இன்னும் எண்ணெயிலே வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறோங்க. இன்னும் வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கி வரட்டும். சொந்தங்களே, எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் வதங்கி வந்துருச்சு. நம்ம வீட்டு மீன் குழம்பு மசாலா ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க சொந்தங்களே. இப்போ மசாலாவை சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே, இந்த மசாலையோட கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே, நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுட்டு நெத்திலி கருவாடை சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே, குழம்பு நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெத்திலி கருவாடை குழம்போட போய் சேர்த்துக்கிறோங்க. நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் நேரம் அடுப்பில் கடந்து வத்தி வரட்டும். சொந்தங்களை, நெத்திலி கருவாடை வச்சு நம்ம ஒரு ஸ்டைலில் ஒரு ருசியான குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இறக்கி வச்சுக்கிறோங்க. சொந்தங்களே, நம்மளுக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சிட்டு குடும்பத்தோட சாப்பிட போறோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நெத்திலி கருவாடை வச்சு குழம்பு வச்சிருக்கோம். பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போறோம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொந்தங்களே, ஸ்பெஷலா சாப்பிடலாம். சாப்பிடுவோமாமா? பத்தீரா சொன்னாலே அகானாவ தங்கம் சொன்னாவே சோற போட்டுருவோம். வாங்கன்னு சொல்லு. வாங்க வான்னு சொல்லக்கூடாது. வாங்க வா வா. என்ன இப்படி இருக்கு?
ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜெனி என்ன சமையல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வீடியோ பதிவை பார்த்துருப்பீங்க. கடைசி எண்டிங் தானே நம்ம சாப்பிட்றது. நெத்திலி குழம்பு வச்சு தாங்க கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட வந்து உப்பு இல்லாத நெத்திலி இருக்குது, உப்பு போட்ட பெரிய கோவா நெத்திலி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட நெத்திலியை வாங்கி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த நெத்திலி கருவாடுகளை வச்சு நம்ம சேனலில் விதவிதமாக சமைச்சு வீடியோ பண்ணியிருக்கோம். நெத்திலி கருவாடு உங்கள் கையில் இருந்தால், நம்மகிட்ட வாங்கி உங்கள் கையில் இருந்தால் சமைச்சு ருசியாக சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிடுமா? என்னத்தா நான் சாப்பிடுங்க. நான் சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை பேசுறதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க சொந்தங்களே. இன்னும் முடியலம்மா, வீடியோ முடியல. நான் டாட்டா சொல்றீங்கல்ல. பைய அந்த நிதமான சூடோட தின்னு, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த அக்குவா வாட்டலுங்க. அடிபொலியா இருக்கு சொன்னாங்களே. குழம்பு நல்லா கெட்டியா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். தேனா இருக்கும். குழம்பு பத்தியெல்லாம் எவ்வளவு கெட்டியா வச்சிருக்கோம்னு இந்த நெத்திலி கருவாடுக்கு இப்படி வச்சுதாங்க சாப்பிடணும். செம்மையா இருக்கும். இதோட நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களே திங்கலாம். நாங்கள் எவ்வளோ டேஸ்டாக, இது ரொம்ப நல்லா இருக்கு. என்னதா எப்படி இருக்கு? எங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் நீங்கள் அந்த நம்பரில் பார்த்து நீங்கள் நெத்திலி கருவாடை வாங்குங்க, சமைச்சு சாப்பிடுங்க. இந்த நெத்திலி கருவாடுனா நீங்க வாங்கி குழம்பு வைக்கும் போதா இருக்கட்டும், வறுத்து சாப்பிடும் போதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு வந்து முள்ளு பயம் இல்லாம கொடுக்கலாம். நெத்திலியை வந்து தலையும் வாழையும் பிச்சு போட்டா அப்படியே சாப்பிடக்கூடியதுதான். உங்களுக்கே தெரியும்ல, நெத்திலி முழுமையாக தான் இருக்கும், தலையும் வாழையும் தான் பிச்சு போட்டிருக்கோம். அப்படியே சாப்பிட்றலாம், முள் பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒரு சில பேர் கேட்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு எந்த கருவாடு கொடுக்கலாம்னு. இந்த கருவாடை கொடுக்கலாம். நீங்க குழம்பு வச்சும் கொடுக்கலாம், அதே மாதிரி வறுத்தும் கொடுக்கலாம். ஜெனி வந்து ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாங்க, நம்ம வீட்டிலேயே நம்ம இந்த நெத்திலி கருவாடை வச்சு என்னென்ன சமையல்லாம் பண்ணணும். நெத்திலி சாதம் பண்ணியிருக்கோம், தேங்காய் சின்ன சீரகம் அரைச்சி கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம், புளிவூத்தி கத்திரிக்காய் ரெடி பண்ணியிருக்கோம், உப்பு வத்தல் ரெடி பண்ணியிருக்கோம், சும்மா பொரிச்சு தின்னுருக்கோம். அதே மாதிரி பிள்ளைங்க ஜெனி எல்லாரும் சும்மாவே எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இன்னைக்கு நம்ம குழம்பு வச்சுருக்கோம். நம்ம நினச்சதான் அழகாக சமைச்சு ருசியாக சாப்பிட்லாங்க. நெத்திலி கருவாடு நம்மள்ட்ட ரெண்டுமே இருக்குது. பெரிய கோவா நெத்திலி இருக்குது, உப்பு இல்லாத பொடி நெத்திலி நம்ம கையில் இருக்குது. பிள்ளைகளுக்கு இது பொரிச்சும் கொடுக்கலாம், அவிச்சும் கொடுக்கலாம். சாப்பிட தரீங்க, அள்ளி சாப்பிட தரீங்க, பட்னியா கிடைக்கிய. இந்த நெத்திலி கருவாடை வச்சு நம்ம சேனல்ல ஏராளமான சமையல் சமைச்சிருக்கோம். இந்த நெத்திலியை வச்சு உப்பு வத்தல் போட்டிருக்கோம், புளி ஊற்றி கத்திரிக்காய், அதை தாண்டி வந்து வெறும் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்ருக்கோம், தேங்காய் சீரகம் அரைச்சி கிரேவி பண்ணியிருக்கோம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு நெத்திலி சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். போய் பாருங்க நம்ம சேனலில் வீடியோ பதிவு, எளிமையாக இருக்கும், ருசியாக சமைச்சு சாப்பிட்ருப்போம். இப்போதான் இப்படி சமையல்கள் எடுத்து நாங்கள் சமைக்கிறது இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு நாங்கள் எடுத்து குழம்பு வச்சு கெட்டியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெத்திலி கருவாடில் நீங்கள் குழம்பு வைக்கும்போது கருவாட்டு குழம்பு டேஸ்ட்டை உணர முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது மற்ற கருவாடுகளை போட்டு வச்சோம்னு நினைங்களேன், கருவாட்டு குழம்பு ஆயிரும். ஆனால் நெத்திலி கருவாடில் நீங்கள் கருவாட்டு குழம்பு வச்சீங்கன்னா கருவாட்டு குழம்பு மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அப்படியே வெங்காய குழம்பு வாசனை அடிக்கிறோம்னா இது டேஸ்ட்டாக இருக்கு. சமைக்கல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு இப்போவுமே சுண்டி இருக்கு. நாளைக்கெல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு நினைக்கியா?
நம்ம மசாலா பொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நீங்கள் கடைகள்லையுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். 100% டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம மசாலா கைக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே நம்ம மசாலாவுடைய மனம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதை சமைச்சு சாப்பிடும்போது எந்த அளவுக்கு இருக்கும். அதே நீங்கள் கடைகளில் வாங்கியிருந்தாலும் இப்போ ரீசனாக உங்கள் கையில் இருந்தாலும் அதையும் நீங்கள் பாருங்கள். மூக்குக்கிட்ட கொண்டு போனால் தான் கொஞ்சம் மசாலா வடையே அடிக்கும். ஆனால் நீங்கள் மசாலாவை ஓப்பன் பண்ணி பாருங்களேன் கவரை, அப்போவே வாடை அடிக்கும். நம்மளோட மீன் குழம்பு மசாலா தீர்ந்துருச்சு சொன்னாங்களே. மீன் பொரியல் மசாலா மட்டும் தான் இருக்குது. மசாலா ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே அரைச்சிரும். சரியான வெயில் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது சொன்னாங்களே. என்னத்தா தண்ணி அத்தா ஏன் இங்கிட்டு போச்சு இந்த பொண்ணா? தின்னுங்கத்தா, அள்ளி தின்னுங்கத்தா. வேண்டாமா? ஏன் ஜெனிமா சொன்னாலும் சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா. இதே மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சொந்தங்களை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலுக்கு நெத்திலி கருவாடை வச்சு ஒரு ருசியான குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க சொந்தங்களே. அப்புறம் என்ன வேலை? டாடா சொல்லுங்க சொந்தங்களுக்கு. நம்ம பேசணுமாக்க அப்பா பேசினா லென்த்தா போகுமே. சொந்தங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தகவல்கள் இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தகவல்கள் இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் பிடிச்ச சில அனுங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பயந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி எல்லாருக்கும் பிடிச்சிருக்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பண்ணுங்க, உங்க கமெண்ட்ல லைக் பண்ணுங்க. டாடா டாடா சொல்லுங்கத்தா. பிளேன் கிஸ் கொடுங்கத்தா. சொந்தங்களுக்கு நன்றி சொல்லுங்கத்தா. அவ்வளோதான். வளர்ப்பு தான் முக்கியம் சொந்தங்களே. போயிட்டு வரேன். டாடா.